வேளாண் வீசி எங்கே போட்டு எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்திட்டு இதென்னா செய்கிறேன் நான் பதில். ஆனால் இதில் வந்து இப்போ என்னென்னா பதில் தரணும் பிரதேச சபை. இப்போ என்னென்ன ஒப்பந்தம் செய்யலாதா செய்வோமா முடிக்கலாதா தான் அந்த விதி பிரமாணங்கள் எல்லாம் இருக்கு. நான் இப்போ அரசாங்க உத்தியோகத்தை வேலை கட்டாயமா இந்த உத்தியோகத்தராலும் சரியா கஷ்டப்படணும் இந்த பிரச்சனை ஒரு தினம் விஜயம் பேசக்க இதான் இருக்கு. செய்வோம் சொல்ல நாங்கள் பெற்றோம் வந்தாச்சு நடுக்கத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். தாங்கள் செய்யலாது விலகக்கூடும். பிரதேச செயலாளர் எங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை இது என்ன இப்போ சட்டப்படி ஒப்பந்தம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ அந்த ஒப்பந்தத்தை பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு சொல்லணும் என்ன நடக்குதுன்னு. இப்போ அந்த வேலை செய்ய மாட்டினமா செய்ய இயலான்னு சொல்லினமான்றதை பிரதேச சபை தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அவையெல்லாம் எங்களுக்கு இனி அறிவிக்கும். இப்போ நீங்கள் அதை இருக்கா இப்போ கால் பண்ணி கேட்கலாம் தான் சார். இப்போ என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி இப்போ நீங்கள் அவையில் இப்போ எங்கட ஜிஎஸ் நண்டவர் தானே எங்கட பகுதியாக அவையில் ஆஃபீஸில் அறிவிக்கும். இப்போ ஜிஎஸ்ஸை கூட நேற்று தரக்குறவா பேசியிருக்கேன் ஒரு அரச உத்தியோகத்தர். அப்போ அதுக்குரிய ஆக்ஷனை நீங்கள் இப்போ பொலிச்சு விடாக எடுத்துருக்கலாம் தானே. இப்போ காணி சம்பந்தமாக அது பிரதேச சபைக்குரிய சொந்தமான காணி. அப்போ அந்த இதை வந்து இப்போ அது அரச உத்தியோகத்தை இப்போ நாங்கள் ஒரு இடத்துல தரக்குறவா பேசினா என்ன ஆக்ஷன் நடக்கும். இப்போ நாங்கள் இதில் வந்து உங்களை இப்போ தரக்குறவா பேசினா சார் இப்போ என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க. அப்போ நீங்கள் நேற்று சார் அதை எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. நேற்று உங்களோட இதில் இருந்து ஜிஎஸ்க்கு வந்து தரக்குறா இப்போ நாங்கள் போய் கதைச்சிருந்தா கைகலப்பில் முடிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கட பொதுமக்கள் சொன்னா சார் நானூற்றி செஞ்ச குடும்பம் இருக்கு. அதுல ஒரு 9 குடும்பத்தின் இதை தான் நீங்க பாக்குறீங்க சார். 9 குடும்பம் அவையில அதுல தலைப்போடு அதுல அவையில அதுல 9 குடும்பம் சரி 9 தலைப்போடு. இப்ப என்ன சொன்னா நீங்க அறிவித்தல் கொடுத்துருக்கணும் என்ன சொன்னா இப்ப ஜிஎஸோட வந்து இப்ப கிண்ட விடாம தடுக்கின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து ஐசியா பண்ணணும். மறுபடியும் அவைக்குரிய அவர் தடுக்கிறதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம். இப்ப ஜிஎஸ்ஓ நீங்களும் ஆக்சன் எடுக்கல. இப்ப 3 அவர் வந்து இதுல கடந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்னா நான் சொல்றேன். இப்ப பிரதேச சபைக்கு சொந்தமான காணி பிரதேச சபை செயலாளர் அவையிலும் அரசாங்க உத்தியோகத்தர் எங்களை மாதிரி அவையில் நான் போய் உடனே களத்துல நின்று எல்லாம் செய்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப இனி பிரதேச சபை தான் அவையின் காணி. அதுக்கு இப்ப நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லலையே. பிரதேச சபையும் சொல்லலையே சுடலையே 3 சொல்லலையே. அது செய்யறது அப்ப அவங்க பிரதேசம் கொண்டு போனா ஒரு பிரச்சனை பெறான்னு நீங்கள் அது வராது. அவையில அப்படி செய்தா நீங்கள் நாங்களும் பார்க்கலாம். அப்படி திடீரென்று சுடலையே 3 சொல்லி அப்படி செய்ய இயலாது. சுடலைக்கு நாங்க போறோம் ஆக்களும் இல்ல சார். அதைத்தான் நாங்க நம்பி வந்திருக்கோம். மறிச்சாலும் நான் அதை ஏற்கனவே சொன்னால் மதில கட்டுக்கிற மாதிரி கூட செயலாளர் இல்லையா ஒருத்தரும் கதைக்கணும் அலோகேஷன் காசு ஒதுக்கி இருக்கணும் செயலாளர் சொன்னாரு மதில் கட்ட போறோம் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லையா